பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் நடைபெற்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் தேசிய தலைவர் அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க. இதில் பேசிய அமித்ஷா சில முக்கியமான கருத்துக்களை தெரிவித்தார். அதாவது தமிழகத்தில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து பேசினார். அதாவது வரக்கூடிய மார்ச் மாதத்திற்குள் தமிழகத்தில் 60 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்தாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் நிர்வாகிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் குறைந்தபட்சம் 100 பேரையாவது உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றும், முதல் கட்டமாக ஜனவரி மாதத்திற்குள் 20 லட்சம் பேரை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நரேந்திர மோடி நம்பி மக்கள் வாக்களித்திருப்பதாகவும், அதே போல தமிழகத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதாவது வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் எம்பி தொகுதிகள் பெற்று ஆட்சியை பிடித்தது போல 2019ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலில் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்கள் தேர்வாகப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்கேற்றபால் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே போல உறுப்பினர் சேர்க்கையை மிஸ்டு கால், அதாவது ஏற்கனவே பாரதிய ஜனதா சார்பில் ஒரு இலவச தொலைபேசி எண் வச்சிருக்காங்க. அந்த எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுப்பதன் மூலம் ஒருவர் அந்த கட்சியில், அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் இணைய முடியும். அந்த திட்டத்தின் மூலமாகவே உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுள்ளார். ஏனென்றால் போலி உறுப்பினர்கள் சேர்ப்பதை தவிர்ப்பதற்காக அந்த மாதிரியான ஒரு செல்போன் மூலமாக உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அந்த செல்போன் நம்பர்களுக்கு கட்சியுடைய நடவடிக்கை குறித்து குறுஞ்செய்திகள் அனுப்பும் திட்டத்தை வலுப்படுத்த இருப்பதாகவும் நிர்வாகிகள் மத்தியில் அமித்ஷா தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் ரமேஷ்.